அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு இயல் 5 விரிவானம். பாய்ச்சல். பாய்ச்சல் சிறுகதையை எழுதியவர் சா. கந்தசாமி. நுழையும் முன் பார்ப்போம். உண்மை கலைஞன் தன் கலையில் முழு ஈடுபாட்டை காட்டுவான். தன்னொத்த கலைஞர்களிடமிருந்து வேறுபட்டு தனக்கென தனித்தன்மைகளையும் காட்டுவான். கலை ஈடுபாட்டில் அவனுக்கு வயதோ உடற்சோர்வோ பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. தன் கலையை பின்பற்ற தகுந்த வாரிசு உருவாகிற போது அவன் கொள்கிற மகிழ்ச்சி அளப்பரியது. இந்த கருத்தை ஒட்டி தான் இந்த இந்த பகுதியில் கதை கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு அனுமான் வீதியில் வேடமிட்டு ஆடுகிறார். அனுமான் வேடமிட்டு யாராவது ஆடினாங்க அப்படின்னா மேலே தாளத்தோட மக்கள் எல்லாரும் குவிந்து கூட்டமாக அந்த கதையை ஆடுறதை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது தான் 2-3 சிறுவர்கள் சேர்ந்து ஏதோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்க போகிறாங்க. அப்படி போகும்போது அனுமான் எந்த மாதிரியெல்லாம் ஆடுது, மரத்து மேலே ஏறுது, ஆட்டம் காட்டுது, வேகமாக ஓடுது, நெருப்பை வாளில் பற்ற வச்சுக்கிட்டு வேடிக்கையெல்லாம் காட்டுது. அதெல்லாம் உற்று நோக்கிற சிறுவர்கள் அதில் அழகு அப்படின்ற ஒரு சிறுவன் மட்டும் ரொம்ப ஒன்றி போய் அதை கவனிச்சிட்டே வராங்க. அவருடைய வால் புசு புசுன்னு சொல்லிட்டு தன்மையாக இருக்குது. அது சிறுவர்கள்லாம் போய் அதை கொண்டு போய் தூக்கிட்டு அவர் கூட ஓடுற மாதிரி அந்த மாதிரியான கதைகள்லாம் இருக்குது. அவ்வாறு வேடமிட்டு ஆடுபவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டயர்ட் ஆகிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறாரு. அவருடைய சேஷ்டிகள் எல்லாம் பார்த்து பின்னாடியே அப்படியே கூட்டங்கள்லாம் கலைஞ்சு போயிடுது. அந்த அழகு என்ற சிறுவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவரையே பார்த்துட்ருக்கான். அவர் சோர்வாக சாஞ்சு உட்காந்துக்கிறார் ஒரு இடத்துல. உட்காந்துட்டு தன்னுடைய வால் பகுதி, அனுமான் முகம், அவருடைய வேஷ்டி எல்லாத்தையும் இதெல்லாம் கழட்டி வைக்கிறாரு. வேடமிட்ட திங்ஸ் எல்லாம் எடுத்து கழட்டி வைக்கிறாரு. அப்போ அந்த பையன் கிட்ட போய் இதை நான் போட்டு ஆடட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டு அவரை போலவே அந்த பையன் வால், அனுமான் முகம்லாம் கட்டிக்கிட்டு சிறந்த ஆட்டம் போடுறதா இந்த கதை இருக்கிறது. அதாவது அந்த அனுமான் வேடமிட்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் ஆடுறதை பார்த்துட்டு உடனே கற்றுக்கிட்டானே இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாராட்டுறாரு. இந்த பையனுக்கு அவர் ஆட்டத்து மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கிறதுனால பார்த்த உடனே அவன் என்னென்ன விதமான ஆட்டங்கள் ஆடினானோ அத்தனையும் இதை ஆடுது. சரிங்களா? ஒரு கதைன்னு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பின்பற்றி செயல்படணும் அப்படின்றத உற்று நோக்கிற ஒரு நற்கருத்தாக இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதையுடைய ஆசிரியர் சா. கந்தசாமி. அவரை பற்றி இங்கே பார்க்கலாம். நூல்வெளி. இந்த கதை பார்த்தோம்னா, தக்கை அப்படின்னு சொல்லிட்டு தக்கையின் மீது 4 கண்கள், தக்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் பாய்ச்சல் என்ற கதை இடம்பெற்றுள்ளதாம். இதன் ஆசிரியர் சா. கந்தசாமி. இவர் மயிலாடுதுறையை சார்ந்தவர். எந்த ஊருன்னு கேட்பாங்க. மயிலாடுதுறையை சேர்ந்தவர். இவர் எழுதிய சாயாவனம் புதினத்தால் எழுத்துலகில் புகழ் பெற்றார். இவர் எழுதின முதல் புதினம் சாயாவனம் என்ற புதினத்தால் தான் ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது விசாரணை கமிஷன் எனும் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. சா. கந்தசாமி அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்பாங்க. விசாரணை கமிஷன் இல்லையா? விசாரணை கமிஷன் எனும் புதினத்திற்கு விருது வாங்கியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கும் அனைத்து உலக விருதையும் பெற்றுள்ளாராம். சுடுமண் சிலைகள் அப்படின்ற குறும்படத்திற்கு. அதே போல் 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் 10க்கும் மேற்பட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார். தொலைந்து போனவர்கள், சூரியவம்சம், சாந்தகுமாரி முதலியவை இவர் எழுதிய புதினங்களுள் சில. அவர் எழுதிய புதினங்கள்லாம் கொடுத்துட்டு தவறானவே எது, இவர் எழுதியது எது அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அவர் எழுதிய புதினங்களும் நம்ம குறிப்பிட்டு படிச்சுக்கணும். அடுத்தது, தொன்று தொட்டு இன்று வரை நிலவும் ஊர்களில் ஒன்று, முன் தோன்றிய மூத்த குடி. அதாவது சங்க இலக்கியங்களில், ஐம்பெருங்காப்பியங்கள் இதிலெல்லாம் இப்போ இருக்கிற ஊர்கள் எப்படி சிறப்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி கொடுத்துருக்காங்க. ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் அப்படிங்கிறது சிலப்பதிகார பாடல். அதாவது ஊர்கான் கதையில் இடம்பெற்றிருக்கான். அந்த தொண்டி அப்படிங்கிறது தற்போது உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க தொண்டியை குறிக்குது. இருக்கிறவங்களும் அப்பயே சிலப்பதிகாரத்திலே குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத